ரஃபாவில் தோற்கடிக்கப்பட்டதாக கூறப்பட்ட ஹமாஸ் மீண்டும் வந்தது எப்படி? இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையில் 4 பேர் பலி, 6 பேர் காயம். செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அதிரடி சம்பவங்கள். ரஃபாவில் இஸ்ரேலிய கேப்டன் ஒருவர் உட்பட 4 ஆக்கிரமிப்பு படையினர் ஹமாஸ் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது. ஒரு மூத்த அதிகாரி உட்பட 6 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் 2வரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதுகுறித்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள செய்தியில், இஸ்ரேலின் உயர்மட்ட படைப்பிரிவான குவாடி பிரிகேடின் இணை கமாண்டர் கேப்டன் டேனியல் மிமோன் மற்றும் 3 வீரர்கள் ஹமாஸுடன் நடந்த சண்டையில் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே சம்பவத்தில் மேலும் ஒரு மூத்த அதிகாரி மற்றும் 2 வீரர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலில் அகம் நயீம் என்ற 20 வயது ஆக்கிரமிப்பு வீராங்கனையும் கொல்லப்பட்டுள்ளார். காசா மீதான தரைவழி தாக்குதலில் முதன்முறையாக கொல்லப்பட்ட பெண் ஆக்கிரமிப்பாளர் என்ற மோசமான சாதனையை இவர் படைத்துள்ளார். ரஃபாவில் மற்றொரு இடத்தில் நடைபெற்ற தாக்குதலில் ஆக்கிரமிப்பு குவாடி பிரிகேடின் உளவு பிரிவு அதிகாரி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். ரஃபா நகரில் ஹமாஸின் அனைத்து படைப்பிரிவுகளும் தோற்கடிக்கப்பட்டுவிட்டதாக இஸ்ரேலின் இராணுவ அமைச்சர் யோவ் கேலண்ட் கூறியிருந்த நிலையில் இந்த தாக்குதலை ஹமாஸ் நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.